ஹாய் வியூவர்ஸ், இங்கே பாருங்களேன். நாங்கள் வந்து ஜமுனாபாரி ஆடு, இந்த நாட்டு ஆடுலாம் கொஞ்சம் அப்போ வாங்கினேன்ல நியூவாக, அதை வந்துட்டு செட்டு கீழே தான் போட்டோம். பட் சைட்லலாம் ஓப்பனாக இருக்கனால நாங்கள் பரணி போடலான்னு பிளான் பண்ணிட்டோங்க. சரி, ஓகே, பரணி போடலான்ட்டு. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது நாங்களே போடலாம், நம்மளே போட்டலாம் அப்படின்னு திட்டெல்லாம் கட்டிட்டோங்க. கடைசியாக மரம்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே அடிச்சு போட்டலாம் அப்படின்னு ஒரு தைரியம் தான். பட் வந்துட்டு எங்கள் தம்பி அவனே போட்டுறேன்னு சொன்னான். இருந்தாலும் வந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்க போடுற மாதிரி அது இருக்காதுல்ல. நம்ம ஒரு டைம் போட்டாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணி இது பண்ணால் கொஞ்சம் நீட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு கடைசியாக ஆசாரியை வர சொல்லிட்டோங்க. வந்துட்டு இங்கே பாருங்களேன், சூப்பராக அடித்து கொடுத்துட்டாருன்ட்டு. பட் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீப்ரோஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேப்ப மரத்தில் போட்டோங்க. ஏன்னா தென்னை மரம்லாம் செலாம்பு குத்தும், கொஞ்சம் நாள் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வேப்ப மரத்தில் போட்டுட்டோம். வேப்ப மரத்தில் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு 9000 பக்கம் ஆயிடுச்சு அந்த ரீப்பர் மட்டும். அது இல்லாமல் கூலி வந்து 3500 வாங்கினாங்க. அப்புறம் சுற்றி கம்பி வேலி, அதை சுற்றி அடைக்கிறது அதெல்லாம் சேர்த்தா பார்த்திங்கன்னா ஒரு 23,000 24,000 பக்கம் ஆயிடுச்சுங்க. 10க்கு 10. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு செவுரு கொஞ்சம் இருந்துச்சு. அது இல்லாமல் மேலே வந்து அட்டை போட்டிருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் இந்த சுற்றி அடைச்சதுக்கும் இந்த கம்பி வேலி ரீப்பருக்கு மட்டுமே 25,000 பக்கம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ செலவாயிருச்சு. இங்கே பாருங்களேன், எல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு ஆட்டை மேலே ஏற்றலான்னு ஏற்றுனோங்க. இந்த ஆடு ஃபஸ்ட்டு ஏறவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட்டு ஏற்றிடலான்னு இதை ஏற்றிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆடில் வந்து அந்த உச்சாலாம் போச்சுன்னா அது ஃபுல்லாக வந்து இத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மரத்தோட பெயிண்ட் ஒன்று வாங்கி அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி, ஓகே, அதுக்கப்புறம் அதை இறக்கி விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமே விட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதை திருப்பி இறக்கி விட்டோங்க. இறக்கி விட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமே தான் ஏற்றினோம். ஆக்சுவலி இந்த ஆடு நாங்கள் இங்கே பாருங்களேன், ஃபைனலாக ஏற்றினதுக்கப்புறம் பெயிண்ட்லாம் அடிச்சிட்டோம். எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களேன், இப்போ சுற்றியே நல்லாவே அடைச்சிட்டோம். இதுக்கு நல்லா சூப்பராகிடுச்சு வீடு. இது பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு வெயில் உள்ளே வராத மாதிரி உங்களுக்கு சைடில் அந்த தெரியும் கூரை மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஷீட்டு வாங்கிட்டு வந்தோங்க சேலத்தில் இருந்து. அது வாங்கிட்டு வந்து அதில் சிம்பிளாக போட்டுக்கிட்டோம். ஓரளவுக்கு செலவு இது பண்ணி போடப்பே 25,000 வந்துருச்சுங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடில. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி, ஓகேன்னு பண்ணிட்டோம். நம்ம இதுக்கப்புறமே நான் போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாட்டு ஆடை விட நம்ம ஆடு வந்து எல்லாமே தாங்குதுங்க. வெயில், கிளைமேட் எல்லாம் தாங்குது. ஜமுனாபாரி வந்து ஒருவேளை நான் உடனே சடன் கிளைமேட் சேஞ்சுனாலேயே என்னான்னு தெரில, வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு, கழிச்சல் இந்த மாதிரியே தாங்க இருக்குது. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் பார்த்தோம். கூட்டி போய் பார்த்துட்டு ஒரு குழந்த மாதிரி அதை பார்த்துட்ருக்கோங்க. பாருங்களேன், இருமுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் புல்லெல்லாம் நல்லா சாப்பிடுதுங்க. இதுக்காக நாங்கள் வந்து 5G போட்டிருக்கோம். 5G, ஜிம்கோ நேப்பியரு, ஸ்மார்ட் நேப்பியரு, இங்கே இதுக்கு தட்டை எல்லாமே வச்சுருக்கோங்க. முக்கால்வாசி நிறைய நேப்பியர்ஸ் வாங்கி நாங்கள் டிசைனாக நட்டுட்டோம். எல்லாமே சூப்பராக சாப்பிடுதுங்க. இப்போ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். பகல் ஃபுல்லாக வெளியே மேயுது, நைட்டு மட்டும் தான் பரணியில் கட்டுறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது வந்து நல்லா வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிருச்சு. இதுக்காக நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது பாருங்களேன், இதுக்கெலாம் நிறைய பேர்லாம் வேறு வச்சுருக்கோம். ரொம்ப ஃபன்னியாக போச்சு. என் பையன் தாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவனுக்கு இது வந்து ஆட்டுக்கு வீடா இல்லை இவனுக்கு வீடானே தெரில, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இவன் ஏறி உள்ளே போய் உட்காந்துட்டு விளாண்டுட்ருக்கான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலாக பாருங்களேன் ஷெட்டு எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. என் பையனை பாருங்கள், அவனை தாங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்தளவுக்கு ஆகிட்டான் அவன். இங்கே பாருங்களேன், அதில் போயிட்டு உள்ளே போயிட்டு இதில் விளாட்றது. அது ஆட்டுக்கான வீடா இல்லை இவனுக்கான வீடானே தெரில, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. பட் ஃபைனலாக வந்து ஆடு ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கலாம் போட்டு பெயிண்ட்லாம் பண்ணி பக்காவாக பண்ணிட்டோம். இனிமேல் ஆடை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளான் மட்டும்தான். ஃபுல்லாக பசுந்தீவனம் தாங்க. இது ஃபுல்லாக பசுந்தீவனம் தான் சாப்பிடுது. பட் ஜமுனாபாரி வந்து கொஞ்சம் நிறையா ஓவர் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் அங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஃபைனலாக செட்டு எல்லாமே போட்டோம். இந்த சைடு ஃபுல்லுமே நாங்கள் மாடு வாங்கி கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டோங்க. எருமை மாடோ பசு மாடோ ஏதோ ஒரு மாடு வாங்கி இந்த சைடில் ஒரு 2-3 மாடு வாங்கினா இந்த மாட்டுக்கும் அந்த சைடில் இருக்க ஆடுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இங்கே பாருங்கள், என் பையனை பாருங்கள், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அவன் இதில் உட்காந்து ஏறிட்டு. இங்கே பாருங்கள், இதில் விட்டு இறங்கவே இல்லைங்க அவன். இதில் இருக்கிற கதவு எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடிமேடாகவே வாங்கிட்டோம். அது 1200 பக்கம் ஆயிடுச்சு. ரெடிமேடாகவே செஞ்ச ரொம்ப ஆகும் அப்படின்ட்டு இது மாதிரி வாங்கிக்கிட்டோம். ரெடிமேடாக வாங்கி அப்படியே செட் பண்ணிட்டோங்க. பாருங்களேன், அது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.
இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் வேலை பண்ணோங்க. அதனால் இப்படி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.